Hetmanana. Hoga kargir. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'du, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Wa qala ta'ala: Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yun waj'alna lil muttaqina imama. Wa qala ta'ala: Rabbi ighfir warham wa tajawaz amma ta'lam. Allahumma ayyidna bita'yidik. Allahumma ayyidna bita'yidik. Allahumma ayyidna bita'yidika ya Rabbal Alamin. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு அமானிதமான வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே, இது அல்லாஹுடைய அமானிதம். அமானிதத்தை அமானிதமாக பாதுகாத்து அமானிதத்தை பாதுகாத்து ஒப்படைப்பது நம் மீது பொறுப்பாக இருக்கின்றது. தாவத்துடைய வேலை அந்த பொறுப்பை உணரக்கூடிய வேலையாக இருக்கின்றது. எந்த ஒரு பொறுப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை உணர்வதற்காக அல்லாஹ் தஆலா தாவத்துடைய வேலை கொடுத்திருக்கிறார். एहसास बेदार करने वाला काम, உணர்வு உண்டாக்கக்கூடிய வேலை. ஒரு நபருக்கும் தன்னுடைய பொறுப்பு மாஷா அல்லாஹ் உணரக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். முதலில் கணவர் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உணர்ந்திருந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தாய் தந்தையாக இருக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மாமனார் மாமியாராக ஒரு பொறுப்பு கொடுத்தான். அதற்கு பிறகு நன்னத்தா இருக்கக்கூடிய தர்ஜாவில் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு போய் சேர்த்தான். இது எல்லாம் ஒரு சொந்தத்துடைய பொறுப்பு. அதே மாதிரி கலிமா சொன்னதுக்கு பிறகு ஒரு பொறுப்பு ஒரு முஃமின் மீது அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். முதல்ல நம்ம ஒரு மூமினாக இருந்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு முஹம்மதியாக மாறினோம். முதல்ல அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்தோம். வருவோம், தொழுவோம், போவோம், நோன்பு வைப்போம், குர்ஆன் ஓதுவோம், ஜிக்ர் செய்வோம், எல்லா விதமான இபாதத்தில் ஈடுபடுவோம். இது அல்லாஹ்வுடைய அடியானுடைய பொறுப்பு. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு உணர வைத்தான். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்தோம். அதற்கு பிறகு வீட்டில் தாலீம் ஆரம்பித்தோம், முன்னால் போனோம். அதற்கு பிறகு பெண்களை முன்னால் கொண்டு போனோம்.
கூட்டு தாலீமில் நம்மளும் கலந்துக்கிட்டோம், பெண்களையும் கலக்குவதற்காக ஏற்பாடு செய்தோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொறுப்பாக நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உணர்ந்து அதை பூர்த்தி செய்வதற்காக முயற்சி செய்தோம். மஸ்ஜித் வார் ஜமாத்தில் உட்காந்தோம். அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் தகாசாவின் மீது அமல் செய்வதற்காக நாம் தயாராகிட்டோம். அதிலும் பலரில் சிலர் ஆண்கள் தாவத்தில் இருப்பது எண்ணிக்கை அதில் ஒரு பலர் என்று சொல்லலாம், 100ல் 2 இல்லை 1. அதிலும் ஆண்களுடைய பெண்கள் தாவத்தில் இருப்பது அதில் 100ல் 1ன்னு சொல்லலாம். சௌமே ஏக். ஆண்களுடைய இஷ்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடமே இருக்காது. பெண்களுடைய இஷ்டமாக செஞ்சோன்னு சொன்னால் மாஷா நிறைய இடங்கள் இருக்கும். காரணம் என்ன? 100ல் ஒருத்தவங்க தான் மனைவியோட தாவத்தில் ஈடுபாடோடு இருக்கிறாங்க. குடும்பத்தோட தாவத்தில் இருக்கவங்க எத்தனை பேர்? 100ல் 1ன்னு சொல்லலாம். அதுவும் ஜாஸ்தி தான். இப்போ தான் நேற்று நம்ம பயணத்தில் இருந்தோம். குஜராத்துடைய ஒரு பெரிய மௌலானா வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், பெண்களுடைய உழைப்பு எப்படி? அவங்க சொன்னாங்க 1000ல் 1. 100ல் 1 இல்லை, 1000ல் 1. குஜராத்தில் பெண்களுடைய உழைப்புன்னு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப குறைவு. அதெல்லாம் எவ்வளவோ நீங்கள் முன்னேறிட்டீங்க. கர்நாடகாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, வேறு ஊருக்காரங்க எவ்வளவோ முன்னேறிட்டீங்க. அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் எந்த குடும்பத்தை அல்லாஹ் தஆலா தாவத்துக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நாம் எண்ணிக்கை எடுத்தோம் என்று சொன்னால் மிகவும் குறைவு. அவர்கள் யார்? யாருக்கு அல்லாஹ் தஆலா யாருடைய வம்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு செய்து விட்டானோ அவர்களுடைய குபூலியத் பெண்களோடு அல்லாஹ் தஆலா செய்ய ஆரம்பிச்சிருவான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன். யார் முழு குடும்பத்துக்கு துவா செய்கிறார்களோ, யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களையும் மனைவிகளையும் எங்களுடைய வம்சத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்யக்கூடியவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் பெண்களிலும் தீன் வர ஆரம்பித்துவிடும். வெறும் ஆண்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. இஸ்திமாயி அமல் ஆண்களுக்காக, இன்ஃபிராதி அமல் பெண்களுக்காக. பெண்களுக்காக இஸ்திமாயி அமல் கிடையாது ஷரியத்தில். பெண்களுக்காக இன்ஃபிராதி அமல் கற்றுக்கொள்வதற்காக இஸ்திமா. எதுக்காக? இன்ஃபிராதி அமல் நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுடைய நோக்கம் அசான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனால் அசான் ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்காக, பெண்கள் வீட்டில் தொழுவதற்காக. அவங்களுக்கும் அதே அசான் கிடையாது. अजान ஒரே अजान தான், நோக்கம் வேற வேற. आप इनफिरादी फिक्र करो. அவர்கள் தனிப்பட்ட தீனுடைய கவலை செய்யணும். அவங்க தனிப்பட்ட தீன் அவங்களுடைய குழந்தையோடு சேர்ந்து இருக்குது, அவங்க குழந்தைகளோடு சேர்ந்து இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது, வீட்டுக்காரி இருந்தால் தான் வீடு, வீட்டுக்காரி இல்லைன்னு சொன்னால் ரூமு. உருதுல கம்ரான்னு சொல்லுவாங்க. கம்ரா, கம்ரான்னு சொன்னால் என்ன? கம் ரஹ்னேக்கி ஜகா. கம்ரான்னு சொன்னால் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தின் பேர் தான் கம்ரா. ரூம் சொன்னால் அங்கேயே 24 hours இருக்க மாட்டாங்க. எப்போயாச்சும் தூக்கம் வந்தால் வருவாங்க, தேவை இருந்தால் வருவாங்க ரூமுக்கு. ரூம் எப்போயும் பூட்டி தான் இருக்கும். ஏன்? ரூம்கார் வேலைக்கு போயிருக்கிறாரு, அவருக்கு ரூமில் வேலை இல்லை. ஆனால் வீடு எப்போவுமே திறந்து இருக்கும். ஏன்? வீட்டுக்காரமா வீட்டில் இருக்குது. பூட்டி இருக்க வீடு பேர் வீடு சொல்ல மாட்டாங்க. खाने खाली रा देवमी गीरन. எந்த வீடு நிரந்தரமாக பூட்டியே இருக்குமோ அங்கே
மர்கசு ஷைத்தான் ஆயிரும். அது வீட்டுக்காரி இருந்தால் தான் அது வீடு. வீட்டுக்காரி இல்லைன்னு சொன்னால் வீடு கிடையாது. அந்த வீடை வீடாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா, நீங்கள் தங்களுடைய வீட்டை கபரஸ்தானாக ஆக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபரஸ்தான் சொன்னால் என்ன? கபரஸ்தானில் ஒன்றுமே இருக்காது. அங்கே இபாதத்தில் ஆலமே பர்சக்ல இபாதத்து கிடையாது. எந்த விதமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கிடையாது. கபரஸ்தானுக்கு என்ன அர்த்தம்? ஜிக்கிர் இல்லை, தொழுகை இல்லை, திலாவத் இல்லை, முலாக்காத் இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. கபரில் முலாக்காத் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். வெளியிலேருந்து வந்து சலாம் சொன்னால் தான் சலாம். பக்கத்தில் இருக்கிறதுக்கு போய் சந்திச்சுட்டு வரேன். எங்கள் மாமனாரும் இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் மாமியாரும் இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவும் இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் அத்தாவும் இங்கே தான் இருக்கிறாங்க, என் தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்குது. சந்திப்பு கிடையாது. தனித்தனியாக இருக்கிறது பேர் தான் கபர். அதனுடைய ரெண்டாவது அர்த்தம் என்ன? இபாதத் இல்லாத இடமாக, ஜிக்கிர் இல்லாத இடமாக, இக்ராம் இல்லாத இடமாக, முலாக்காத் இல்லாத இடமாக, சலாம் இல்லாத இடமாக வீட்டை மாற்றாதீர்கள், வீட்டை ஆக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் சலாம் இருக்கணும். சலாம் என்பது சந்திப்பு. சலாம்க்கு அப்புறம் தான் கலாமே வரும். என்ன அர்த்தம்? எப்படி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறோம். டக்குன்னு டிஃபனை பார்க்குறோம். இட்லி 2 இட்லியில் 1 இட்லி தான் சாப்பிட்ருக்கு, இல்லை அரை இட்லி தான் சாப்பிட்ருக்கு, 1.5 இட்லி அப்படியே மிச்சமாக்கி கொண்டாந்தா ஏன் சாப்பிடல சொல்கிறோமா? சொல்கிறது இல்லையா? அதே மாதிரி பெண்களுடைய வேலை, தாய்களுடைய வேலை. வீட்டு பிள்ளைங்க வந்தோடனே ஜொஹர் தொல்தியா? ஸ்கூலில் நீ ஜொஹர் தொல்தியா கேட்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியாவில் தாயியாவுடைய ஒரு மகன் 6வது கிளாஸில் நிரந்தரமாக ஜொஹர் தொல்லுவான். அரை மணி நேரம் விடுறாங்க. நாங்கள்லாம் படிக்கிற சமயத்தில் 4வது கிளாஸ்லேருந்தே ஜொஹர் தொழுதோம் ஸ்கூலில். நாங்கள் 2 பேர் தான் முஸ்லீம். முழு ஸ்கூல் வேறுத்தவங்க, ஆனால் 2 பேர் தான் முஸ்லீம். அந்த 2 முஸ்லீமாக இருந்து கூட நம்ம தொழுவோம். அந்த கேள்வி இருக்குது, அந்த ஃபிக்கிர் அது தாய் உள்ளத்தில் வரணும். வெறும் சாப்பாடு ஃபிக்கிர் செய்கிறோம், அது செய்யணும் தான். முஷ்ஃபிகா என்று சொல்லுவார்கள். 5 பொறுப்புகள் பெண்கள் மீது இருக்குது. அது ஒன்று முஷ்ஃபிக், ஆணும் பெண்ணும், கணவர் மனைவி, இவர்கள் இருவருடைய கவலையில் தான் பிள்ளைங்களுடைய தர்பியத் ஆகும். 2 பேர் 2 பார்ட்டியாக இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே பார்ட்டியாக இருக்கணும். ஒரே பார்வை, ஒரே யோசனை, ஒரே கவனம், ஒரே ஃபிக்கிர், ஒரே ஜஸ்பா, இத்திஹாத், ஒற்றுமை. எதில்? சொல்லில், செயலில், கவலையில், உழைப்பில். அந்த ஒற்றுமை இருந்தால்தான் பிள்ளைகளுடைய தர்பியத்தே ஆகும். அந்த ஒற்றுமை வேணும். மன் தூ சுதம் தூ மன் சுதி, மன் தன் சுதம் தூ ஜா சுதி, தாக்கஸ்ன கோயத் பாதசி மன் தீகரம் தூ தீகரி. எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை போன்று, பாலுக்கும் அதனுடைய நிறமுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை போன்று, சர்க்கரைக்கும் அதனுடைய சுவையுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை போன்று கணவர் மனைவியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இவங்க 2 பேரும் நீ ஏன் மூஞ்சியை பார்க்காத, நான் ஓ மூஞ்சியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா பிள்ளைங்க என்ன கதி ஆவாங்க? முதல்ல இங்கேருந்து கற்றுக்கணும். மௌனீஸ்வரம் தலையை சொல்லுவாங்க, ஜமாத் வரும் சமயத்தில் உண்மையான கார்குசாரி உங்கள் பெண்கள் கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப சூஃபியாக இருக்கிறீங்களே, உங்கள் கார்குசாரி கிட்ட கேட்கணும். பெண்கள் அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் அல்லாஹ் கிட்டேயும் அல்ஹம்துலில்லா. பெண்கள் இல்லான்னு சொன்னால் அல்லாஹ் கிட்டேயும் இன்னல்லில்லா. பெண்கள் அஸ்தக்ஃபிருல்லான்னு சொன்னால் அல்லாஹ் கிட்டேயும் அஸ்தக்ஃபிருல்லா. மனைவி, பெண்கள் சொன்னால் முழு குடும்பத்துடைய பெண்கள் கிடையாது, மனைவி. தாய் எப்போவுமே மகனுடைய எல்லா குறைகளையும் மறைக்கக்கூடியவளாக தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான்.
குறைய காமிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. மனைவி இருக்குதே தர்பியத்துக்காக. குறைவுன்னு சொன்னால் குறைவு, நிறைவுன்னு சொன்னால் நிறைவு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க போய் பேச மாட்டாங்க. இல்லா மாஷா அல்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ். ஆனால் அது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. அந்த தர்பியத் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். குர்பானி இருக்கின்றதே ஹஜ்ரத் இப்ராஹிம் மட்டும் கொடுக்கல, ஹஜ்ரத் ஹாஜிரா சாரா அவர்களும் குர்பானி கொடுத்தாங்க. அவர்களோட தியாகத்தோடு தான். ரெண்டாவது தியாகம் என்பது பி அம்வாலிஹும் வ அன்ஃபுஸிஹிம். நேற்று தான் கதக்குரிய மர்கஸை நான் சொன்ன மக்ரிப் பிறகு ஒரு விஷயம். சில நாள் சிலருடைய பழக்கம் என்ன சொன்னால் பி அன்ஃபுஸிஹிம் இருக்கும். நேரம் என்னுடைய நேரம், உங்களுடைய பணம். அவர் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டார். என்னுடைய நேரம், நான் சில்லால போகிறேன், ஆனால் காசு அவர் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாரு. தாவத்திலேயே இந்த மாதிரி நம்ம தர்த்தீப் செய்யல. உங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க, உங்கள் செலவில் போங்க. பேரூன் செல்லக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத் என்ன? ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போவதற்காக தாங்களுடைய உழைப்பில் சேமித்த பணம், ஜஸாக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சேமித்த பணம் இல்லை, தாங்களுடைய உழைப்பில். ரெண்டாவது வீட்டுடைய செலவு. மூன்றாவது என்ன? மூன்றாவது வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய பிஸ்னஸ் செட்டப்புக்காக சில சேமிப்பு. வந்தவனைய அங்கே போகிறது இங்கே போகிறது, கொஞ்சம் இங்கே கொடுங்க கொஞ்சம் அதை கொடுங்க. நம்மளுடைய பணத்தில் நாம் சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தர்பியத் உண்டாகும். சில ஊரில் மேவாத் பற்றி சொன்னேன், அங்கே ஒரு ஸ்டெப்னி வச்சுருப்பாங்க. எல்லா வீட்டிலும் ஒரு ஸ்டெப்னி. யார் டெஸ்டிலுக்கு போனாலும் ஒரு கிழமை இருப்பார். கண்ணு தெரியாதவர், நிற்க முடியாதவர், நடப்பதற்காக அவஸ்தைப்படக்கூடியவர், வீல் சேரில் ஸ்ட்ரக்சரில் அவர் போயிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஆளுங்க செய்யக்கூடிய உழைப்பு தாவத்துடைய உழைப்பு. நம்ம கிட்ட हमारे यहाँ कमियत का एतबार नहीं है. மக்களுடைய எண்ணிக்கை நமக்கு தேவையில்லை. எந்த மாதிரி மக்கள், எப்படிப்பட்ட மக்கள்? அந்த காலத்தில் சிலர் தான் இருந்தார்கள், ஆனால் குவாலிட்டியான மக்கள் இருந்தாங்க. ரொம்ப குறைவானவர்கள். முழு நாட்டு அல்லாஹ் தஆலா அவங்க மூலமாக நிற்க வச்சுட்டான். எத்தனை பேர்? முதல் தடவை ஹஜரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மஷூரா வேலூர் மர்கஸ் நடக்கும் சமயத்தில் வெறும் 50 பேர் தான். முதல் இஸ்திமா திண்டுக்கல்ல 300 பேர். எண்ணிக்கை எவ்வளோ குறைவு? கண்ணு திறந்து கேட்கலாமா? எல்லாமே இங்கே முராகபாக்காக சொல்ல ஒன்றும் நான் சில்சிலாவில் முராகபாவுக்காக சொன்னேன். எத்தனை இன்றைக்கி சொல்லுங்க பார்க்கலாமா? மாஷா அல்லாஹ் 300 பேர். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மல்ஃபூஸ் இருக்குது. எந்த சமயம் 313 பத்ரி சிஃபத்காரர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்து விடுவானோ அந்த நேரம் அல்லாஹ் தஆலா வேலையை ஏற்றுக்கொள்வான். 313 313 பத்ரீன்கள் சிஃபத்துள்ளவர்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, இதுக்காக துவா செய்யணும். 2 சொட்டு கண்ணீர் விடணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஒன்று இருக்குது ஜஸ்பாத் வாலா தீன், ஒன்று இருக்கு அஹ்காமாத் வாலா தீன். ஜஸ்பாத் வாலா தீன் அது தண்ணி. ரொம்ப ஜோஷ் எடுக்கிறாரு, ஜோஷை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஜோஷ் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட நம்ம செய்யக்கூடிய வேலை இருக்கின்றது. குடும்பத்துக்காரங்க விரல் எடுத்து காமிக்கக்கூடாது. பார்ப்பா இவர் தான் ஜமாத் சாத்தி. ஏன்? எந்த சுகத்திலும் துக்கத்திலும் கலந்து கொள்றதே இல்லை. போராட்பார். நாம் ஷரியத்துடைய நம்ம குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரி.
ஒரு தீன்தார் என்றால் என்ன? அதுக்காக முன்மாதிரி யாரு? நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பெண்கள். நம்ம பெண்கள் பெங்களூர் இருக்கும் போது ஒரு கலர், ஊருக்கு போன பிறகு ஒரு கலர்னு சொன்னா நம்ம தீனுடைய முன்மாதிரி எங்க மாறணும்? சிபகத் அல்லாஹ் வ மன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. அல்லாஹ்வுடைய கலர் எந்த ஒரு குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறானோ அந்த கலர் அடிக்கடி மாறாது. ஒரே கலர் தான் அல்லாஹ்க்கு பிடித்தமானது. அது யாரு? சுன்னத்தான முறையில் வாழ்க்கை வாழ்வது, சஹாபாக்களை முன்னோக்கி வாழ்வது. இதுதான் அல்லாஹ்வுடைய கலர். அது கலர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஊருக்கு போனா புர்கா கட்டிட்டு துப்பட்டி போட்டுக்கிறது, அந்த 3 நாள் கொடுத்தாலும் கூட நம்ம பொறுப்பு தனியா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நிய்யத் என்ன வைக்கணும்? என் மூலமாக யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய முழு வம்சத்துடைய தாரூஃப்னு சொன்னா மக்கள் நம்மை தெரிந்து கொள்வதற்காக சில பட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இவர் யாரு? இவர் விறகுக்கார் அப்துல் ரஹ்மான் பை, இவர் இரும்புக்கார் அப்துல் கஃபூர் பை சொல்றாங்களா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? இவர் ஜமாத்காரு, ஜமாத்காரமா எல்லாமே இன்ஷா அல்லாஹ். அதுக்காக இந்த குடுக்கு மாதிரி உட்கார்ந்து பாருங்க. குடுக்கொலி குடுக்கு என்ன அர்த்தம்? வெளியவே வராது. ஆட உட்காந்துருப்போம், வெளியவே உட்காந்துருப்போம் சோண்டு அப்படி அந்த மாதிரி உட்காந்து சொன்ன வேலை ஆகாது. உஹ்ரிஜத் லின்னாஸ் அடக்கொல்லி, உஹ்ரிஜத் லின்னாஸ். உஹ்ரிஜத் லின்னாஸ் என்று சொன்னால் சிலர் வெளியே வருவார்கள். சிலரை வெளியே வருவதற்காக தஷ்கீல் செய்வதற்காக தேவைப்படும். உஹ்ரிஜா இருக்கிறது வந்து மஜ்பூர் செய்யலாம். அக்ரஜா என்பது வெளியே வருவது, உஹ்ரிஜா என்பது ஏகே நிகழ்னா ஏகே நிகால்னா வருவது ஒன்று, வர வைப்பது ஒன்று. மக்கள் வரமாட்டாங்க. உஹ்ரிஜத் அவர்களை தஷ்கீல் செய்து தர்ஹீப் கொடுத்து சந்தித்து அவர்களை வர வைக்க வேண்டும். வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க சொல்லிக்கிட்டே வெளியே வருவாங்க. வெளியே தான் இருப்பாங்க. அதை கொஞ்சம் மாதிரி வெளியே வரமாட்டாங்க. அவங்க வெளியே வர வைக்கணும். எந்த சமயம் நம்ம வெளியே வருவோமோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் பாத்திலும் வெளியே வந்துடும். எல்லாம் பாத்தில். அல் இக்ராஜ் அல் குரூஜ் லி இக்ராஜில் பாத்தில். நாம் வெளியே வருவது எதற்காக? எல்லா பாத்திலும் வெளியே வருவதற்காக. இரண்டாவது லி இத்காலில் ஹக், ஹக்கை உள்ளத்தில் உண்டாக்குவதற்காக. எல்லா விதமான ஹக் எங்கள் குடும்பத்தில் வந்துடணும், எல்லா விதமான பாத்திரம் எங்கள் குடும்பத்திலிருந்து வெளியே போயிடணும், முழு குடும்பத்திலிருந்தே. அதற்காக தான் அந்த இருவர் வெளியே வந்தாங்கன்னு சொன்னா அந்த இருவரை பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நம்ம சகலபாடியை தஷ்கீல் செய்கிறது, அதற்கு பிறகு நம்ம சொந்த பந்த தஷ்கீல் செய்கிறது, அண்ணா அண்ணியை தஷ்கீல் செய்கிறது, தம்பி மனைவியை தஷ்கீல் செய்கிறது, அம்மா அத்தாவை தஷ்கீல் செய்கிறது, மாமியார் மாமனாரை தஷ்கீல் செய்கிறது. அப்படியே ஒரு குடும்பத்தோட இன்ஷா அல்லாஹ் செல்ல 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 அல்லாஹ் தாலா செல்லக்கூடிய நோட்டா ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இதை कहते हैं நக்துர் ராயிஜ். சென்று கொண்டே இருந்தோம் சொன்னா செல்லாத நோட்டு ஒன்று இருக்கு. ஒன்று செல்லக்கூடிய பாருங்க, முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள், முன்மாதிரியான ஆண்கள், முன்மாதிரியான பெண்கள், முன்மாதிரியான ஆண்கள், முன்மாதிரியான பெண்கள். அவங்க எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. சில வித்தியாசங்கள் இருக்கும், சில தோற்றங்கள் இருக்கும், சில கவலைகள் இருக்கும், சில உணர்வுகள் இருக்கும், சில பேச்சுகள் இருக்கும், சில பார்வைகள் இருக்கும், சில யோசனைகள் இருக்கும். அந்த உணர்வு வைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. முழு குடும்பத்தில் முன்மாதிரியான பெண்கள் ஆயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதற்காக தான் முயற்சி. பெண்களுடைய பார்வை இருக்கின்றதே ஸ்கேனிங் பார்வை. என்ன பார்வை? ஸ்கேனிங். பார்த்த உடனே நீ போன வாட்டியும் அதே புடவை தானே உடுத்திட்டு வந்த, நீ போன வாட்டியும் அதே ட்ரெஸ் தானே உடுத்திட்டு வந்த அவள் கல்யாணத்தில் இவங்க கல்யாணத்தில். என்ன எந்த அளவுக்கு மெமரி பவர்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இப்போ சொல்லிடுவாங்க.
அப்போ கூட நீ எதனை உடுத்திட்டு வந்த? அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள் கிடையாது. மெமரி பவர். அந்த மெமரி முழு குடும்பத்தில் நீ 3 நாள் போய் 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, எப்போம்மா போகிற? ஊருக்கு ஃபோன் போட்டு மணி மணியாக பேசுகிறோமே, அந்த பேச்சில் இந்த பேச்சு வரணுமா வரக்கூடாதா? தீனுடைய பேச்சு. ஏம்மா வீட்டில் தாலீம் நடக்குதா? 3 நாள் போய் எத்தனை மாதம் ஆச்சு, 3 நாள் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இவங்க எல்லா பேச்சு பேசுறதுக்கு பிறகு எடுப்பு இந்த பேச்சு வேணாம். எல்லாம் உங்கள் லிமிட் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தீனை பற்றியும் விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கிறோம்? உன் நாத்தனார் என்ன ஆனா, நாத்தனாருடைய மாமனார் என்ன ஆனாங்க, அவங்க மாமியார் என்ன ஆச்சு, அவங்க தங்கச்சி என்ன ஆச்சு, அவங்க நன்னிமா என்ன ஆனாங்க, முழு உலகத்தை விசாரிக்கிறோமே, அந்த சமயத்தில் கொஞ்சம் தீனியை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அந்த விசாரிக்கக்கூடிய தன்மை வர வேண்டும் என்று சொன்ன கவலை இருக்கணும். வீட்டில் தாலீம் நடக்கக்கூடிய வீட்டில் தஷ்கீல் செய்யக்கூடிய அவசியம் கிடையாது. எந்த வீட்டில் தாலீம் நடக்குதோ அங்கே தஷ்கீல் செய்ய அவசியம் கிடையாது. எந்த வீட்டில் தாலீம் இல்லையோ அவங்களாம் தஷ்கீல் செய்யணும். ஏன்? தினமும் தஷ்கீல் நடந்து கொண்டு தான் இருக்குது அந்த வீட்டில். எல்லாருமே செய்யலாமா, எல்லாருமே தியாகம் கொடுக்கலாமா, எல்லாருமே போகலாமா அப்படின்னு சொல்லி தினமும் தாலீம் முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்? தஷ்கீல் செஞ்சு கொண்டே தான் இருக்கணும். தஷ்கீல் நடக்கக்கூடிய வீடு தஷ்கீல் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் சில சமயம் மறந்து விடுகிறோம். அதனால தான் 5 டைம் அசான் கொடுக்க சொன்னாங்க. மறதி மக்களுக்கு. அந்த மறதி சில இடங்களில் நிஅமத், சில இடங்களில் முசீபத். நிஅமத் எங்க? நமக்கு நாம் அடைந்த கஷ்டத்தை மறந்துடணும், நஷ்டத்தை மறந்துடணும், துக்கத்தை மறந்துடணும். ஒருத்தவர் நம்மளை பேசிட்டாரு, மறந்துடணும். கடன் நம்ம கொடுத்தோம், கேட்டோம் 1க்கு 2 தடவை, கொடுக்காத நிலையில் இருக்கிறாரு, மறந்துடணும். அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு, மறந்துடணும், விட்டுருணும். தினமும் அந்த அளவுக்கு சதக்கா செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் தந்து கொண்டே தான் இருப்பான். அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அந்த நன்மையை. அல்லாஹ் தஆலா நாம் கொடுத்து அவர் கொடுக்காத நிலையில் இருந்த காரணத்தினால் மறந்துடுறோம். அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறோம். அந்த மறதியின் மூலமாக தினமும் அந்த அளவுக்கு சதக்கா செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் யாருக்கு தரான்? நமக்கு அறியாமலேயே நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். சில விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது. அது எதை மறக்கக்கூடாது? நாம் செய்த பாவங்களை மறக்கக்கூடாது. நாம் செய்த பாவங்கள் எப்பவுமே அல் பிர்ரு லா யுப்லா வ ஸம்பு லா யுன்ஸா. பாவங்களை மறக்கக்கூடாது. பாவங்களை யோசிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் தௌபாவுடைய தௌஃபீக் கிடைக்கும். திடீர்னு நம்ம ஷைத்தான் நம்ம உள்ளத்தில் போட்டுருவான், நீ எங்கேயோ போயிட்டாப்பா, நீ எங்கேயோ போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன். அதுக்காக தான் இஸ்திக்ஃபார் தினமும் செய்ய சொன்னாங்க. நான் எங்கேயோ போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிற உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் ரொம்ப தூரம் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அந்த இஸ்திக்ஃபார். அதே மாதிரி மறக்கக்கூடிய விஷயங்கள் எது? தியாகத்தை மறந்து விட வேண்டும். தீனுக்காக நாம் கொடுத்த தியாகத்தை மறந்துடணும். அது யோசிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் தியாகம் கொடுக்க மாட்டோம். நான் இப்போ தானே போயிட்டு வந்தேன், நான் இப்போ தானே போனேன், நான் இப்போ தானே செஞ்சேன், நான் இப்போ தானே பார்த்தேன். எப்போ எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க போயிட்டே இருக்கணும். இதுதான் தியாகம். ஒரு தியாகத்தை கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் தியாகம் வரும் சமயத்தில் நாம் எப்படி தொழுக வரும்? ஒரு அசானுக்கு தொழுக வருமே. நான் இப்போ தானே ஃபஜர் தொழுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோமா? நான் இப்போ தானே ஜோர் தொழுந்து உட்காந்துக்கிறோமா? எப்போ அசான் கொடுக்குறாங்களோ தொழுக வந்துட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி நாம் நிரந்தரமாக எப்போ தகாசா, தீனுடைய தகாசா வருதோ அப்போ எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு நியத்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு மனிதன் நியத்து செய்கிறாரோ, எந்த ஒரு தாய், அவரை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருப்பான். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நான் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பலகீனமாக இருக்கேன். சமோசா சாப்பிடாது இன்ஷா அல்லாஹ் இருக்குது.
ஆண்களுடைய இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது அது பெண்களோட பலமாக இருக்கணும், பலகீனமாக இருக்கக்கூடாது. இப்போ செய்யக்கூடிய தஸ்கீல்ல அவங்க பலமா இருக்கிறாங்களா, நம்ம பலமா? காம்படிஷன். அங்க சிட்டி வரத்துக்கு முன்னாடி அந்த சிட்டியில் நம்ம பேர் வந்துடணும். வர்றோமா இன்ஷா அல்லாஹ்? வரலன்னு சொன்னா அவங்க பவரா இருக்கிறாங்க, நம்ம கம்சோர் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அர்த்தம், பலகீனமாயிட்டோம். நம்மளுடைய பள்ளி முழு கூட்டத்தில் உட்காந்து பெண்களுடைய ஈஜாப குபுல் இருக்குது, அது சிறி. மெதுவாக ரூமில் போய் என்னம்மா இன்னாருக்கு இன்னாருடைய மகன் அவங்கள திருமணம் செய்து கொடுவோம், இந்த மெஹர் ஏற்றுக்கொண்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மெதுவாக வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா சைன் போடணும், அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் ஆயிடுச்சு. ஆனால் இவர் யார் மாப்பிள்ளை எல்லாத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு சொன்னால் மைக்கில் மரியாதையாக ஜோராக சொல்லணும். மெதுவாக சொன்னாருன்னு சொன்னால் ஒன்றும் கொஞ்சம் உணர்வாட்டி சொல்ப்பா, உணர்வாட்டி சொல்ப்பா. என்ன அவங்க மட்டும் சைன் போட்டாங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டீங்க, நான் சைன் போட்டால் பத்தாதா? பத்தாது. ஏன்? உன் பொறுப்பு ஜாஸ்தி, உன் பொறுப்பு அதிகம். எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி ஏற்றுக்கொண்டியோ அதே மாதிரி எல்லா பொறுப்பும் பொறுப்பாக நிறைவேற்றுவது உன் மீது பொறுப்பாக இருக்கிறது. சொர்க்கத்து வரை சேர்க்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நியத்து செய்ய வேண்டும். எது வரைக்கும்? ஜன்னத் வரைக்கும், சொர்க்கத்து வரைக்கும் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்காக நியத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டுக்கு நிறையா பேர் மாஷல்லா சில்லா கொடுத்தவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு யார் யார் அல்லாஹுடைய பாதையில் வெளிநாட்டுக்காக போகலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லான்னு பேர் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நியத்து செய்யணும் நம்ம வேலை, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லா.